அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுக்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், நல் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்ச போல் இருக்கும். இந்த வார்த்தையை நாம் நிறைய நேரங்களில் படிச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவங்களும் இருந்திருக்கும். நம்ம நிறைய நேரங்களிலே நாம் காத்திருப்பது, நம்ம காத்திருக்கிற காரியத்தை நம்மளால் பொறுமையாக இருக்க முடியல. காத்திருக்கணுமா, சீக்கிரமாக நடக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம், உடனே இந்த காரியம் நமக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி நம்ம காத்திருக்கிறதுக்கு நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம அதுக்குரிய நன்மைகளை நம்ம அழகாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது பாருங்கள், ஒரு உண்மை சம்பவம் உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே, அந்த 2 குடும்பமும் பயங்கர க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஒரு நாள் ஒருவருடைய நண்பருடைய ஒரு பிள்ளை அந்த இன்னொரு நண்பருடைய கடைப்பகுதியில் அந்த வழியாக வரும் பொழுது அவர் ரொம்ப பாசமாக சொல்கிறாரு, தம்பி வாடா, எப்படி இருக்க? இந்த கடையில் உனக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ நீ என்ன பண்ணு, திறந்து எடுத்துக்கோ, உனக்கு இதில் என்ன சாக்லேட் ஸ்வீட்ஸ் எது வேணாலும் நீ எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்து யோசிக்கிறான், இல்லை நோ அங்கிள், வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்கிறான். ஏண்டா யோசிக்கிற, எடு அப்படி சொல்கிறாங்க. அவன் இல்லை இல்லை அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். அடுத்து அவரே எடுத்து அவனுக்கு கொடுத்து அனுப்பிட்டாராம். ஒரு நாள் இன்னொரு நாள் அவருடைய அந்த தம்பி, அந்த பையனுடைய அப்பாவை பார்த்தோன்னே, என்னடா நண்பா இப்படி உன் பிள்ளைய வளர்த்து வச்சுருக்க, நம்ம கடை பகுதியில் வந்தால் நம்ம கடையில் உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கூடான்னு சொன்னால் எதையுமே அவன் வேண்டாம் சொல்கிறான். நம்மளாம் இப்படியா பழகியிருக்கோம், நீ நம்ம பிள்ளைகிட்ட சொல்கிறது இல்லையா, அதுவும் நம்ம கடை, அது நம்ம அங்கிள் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சுடா, அவன் பிள்ளை அப்படி நடந்துக்கிட்டா அன்னைக்கு அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே அவங்க அப்பா வந்து அந்த அந்த குட்டி பையன்ட்ட வந்து கேட்குறாரு, ஏண்டா அங்கிள் சொன்னாங்கல்ல உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ அப்படி சொன்னீங்க, வேண்டாம் வேண்டாம் சொன்னீங்க. இல்லைப்பா, என்னோடய கை குட்டி கை, நான் எடுத்தேன்னா ஒரு 4 சாக்லேட்டு தான் பிடிக்கும். ஆனால் அங்கிள் எடுத்து கொடுத்தாங்க, அவருடைய பெரிய கையினால அள்ளி அள்ளி என்னோடய பாக்கெட்டு, என்னுடைய ட்ரௌசர் பாக்கெட்டு, என்னுடைய பேக்கில் எல்லாத்துலேயும் வச்சு கொடுத்தாங்கப்பா. நான் எடுத்திருந்தேன்னா இப்படி எடுத்துருக்க முடியுமா? அவங்களே கொடுத்தனால தானே இவ்வளோ எனக்கு கிடச்சிது அப்படி சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம கூட அப்படி தான், நம்மளே எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எடுத்தால் எப்படி எடுப்போம்? நமக்கு தெரிஞ்ச மூல அளவுக்கு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு எப்போது தருகிறீங்களோ அது வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருப்பேன்னு நம்ம காத்திருந்தோன்னா ஆண்டவர் நமக்கு பெஸ்ட்டானதை கொடுப்பார். அது ஒரு வேளை நம்மளுடைய லைஃப்பில் எதிர்காலத்தில் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு பெஸ்ட்டாக செய்வார். ஸோ இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நீங்கள் நிறைய காரியத்திற்காய் காத்திருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் செய்து கொடுப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிதாக இருக்கட்டும். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறீர். ஏற்ற சமயத்தில் பிள்ளைகளுக்கு நன்மையாக கொடுக்க போறீங்கப்பா. அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது, அது சமாதானமாக இருக்க போகிறதுக்காய் நன்றி. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ.